இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை இணையதளம் மற்றும் SMS மூலம் தெரிந்து கொள்ள தேர்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 8,78,000 மாணவர்கள் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார்கள். கடந்த மார்ச் மாதம் இந்த தேர்வுகள் எல்லாம் முடிந்தது. இந்நிலையில் நாளை காலை 10 மணிக்கு இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எளிமையாக தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்தந்த பள்ளியிலேயே மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதற்காக கிட்டத்தட்ட 4 இணையதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது www.tnresults.nic.in மற்றும் www.dge1.tn.nic.in மற்றும் DGE2 அதேபோல DGE3.tn.nic.in என்று கிட்டத்தட்ட ஒரு 4 இணையதளங்கள் இருக்கின்றன. இந்த இணையதள முகவரி மூலமாக மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை காலை 10 மணியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் BSNL மூலமாக மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது BSNL நம்பருக்கு அதாவது 53576 என்ற எண்ணுக்கு மாணவர்கள் HSC ஸ்பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களோட பதிவு எண்ணை அனுப்பினால் தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுக்கு கட்டணம் உண்டு. BSNL மூலமாகவும் மாணவர்கள் எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது BSNL சந்தாதாரர்கள் மட்டுமே, BSNL சிம் கார்டு நெட்வொர்க் இருக்கிற மாணவர்கள் மட்டுமே இந்த முறையில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இதுபோல மற்ற மொபைல்களில் இருந்தும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு SMS மூலமாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு மாணவர்கள் பெரிய அளவுக்கு இந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. கல்விக்கான சர்வதேச செயல் திட்ட வாரம் மே 10ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வியை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அசாமில் உள்ள சின்னமராவில் உள்ள ஆஸ்பாரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் பங்கேற்றனர். கல்வி உரிமையில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவில் 1,20,00,000 குழந்தைகள் பல்வேறு உடல் ஊனங்களால் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர். இதில் 1% குழந்தைகள் மட்டுமே கல்வி பெறுகின்றனர். எனவே அனைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் கல்வி அறிவு பெற செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்ற பள்ளி கட்டிடம் மற்றும் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். உயர்கல்வி பெறும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகள் வழங்கப்பட வேண்டும். தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். தகுந்த இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. அதிக மதிப்பெண்கள் கிடைக்குமா என மாணவர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மனதுக்குள் அதிருப்தி எழுகிறது. குறைவான மதிப்பெண் பெற்றால் பெற்றோர் தரப்பில் இருந்து மாணவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. தேர்வு முடிவால் ஏற்படும் மன நெருக்கடிகளை தவிர்ப்பது குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள மனநல ஆலோசகர் திருமதி வாசுகி அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது இப்போ தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருக்கு. இந்த மாணவர்கள் என்னென்ன மாதிரியான இக்கட்டான சூழல்ல மனநிலையில இருப்பாங்க, அதை பத்தி? இந்த மாணவர்கள் இதை ஒரு 2 விதமா சொல்லலாம். ஒன்னு ஒரு த்ரூ அவுட் த இயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கறவங்க ஒண்ணு. சோ அவங்களுக்கு நிச்சயமா நம்ம படிச்ச அளவுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் வருமா, நம்ம எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்குமான்ற அந்த ஆன்சைட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அது ரொம்ப இருக்கும். இன்னும் ஒரு வகையான மாணவர்கள் வருஷம் முழுக்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்திருப்பாங்க. கடைசி டைம்ல படிச்சுக்கலாமே அப்படின்னு. சோ அந்த கடைசி டைம்ல படிச்சவங்க ஒரு மாசமோ அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு நிச்சயமா ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். நம்ம சரியா படிக்கலையோ அப்படின்னு. அவங்களுக்கு வேற விதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படின்னா, நாள் விளையாடிட்டோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம நல்லா படிச்சிருந்திருக்கலாமோ, எப்படி மார்க்ஸ் வருமோ அப்படிங்கிறது. சோ இது 2 விதமான ஒரு மனநிலையில இருப்பாங்க.
சோ இதை வந்து நிச்சயமா வந்து பேரண்ட்ஸால வந்து அழகா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு வருஷம் முழுக்க வந்து அவங்க குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். அது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து +2 ரிசல்ட்ன்றது வந்து ஒரு முக்கியமான தருணம். ஆனா வந்து பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் வந்து நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு முடிவு கிடையாது. +2 ரிசல்ட்னால வந்து எல்லாமே முடிஞ்சு போட போறதும் இல்ல வந்து இதுல வந்து வின் பண்றவங்க எல்லாம் வந்து த்ரூ தி லைஃப் வந்து வின்னர்ஸா இருக்க போறதும் கிடையாது. இல்ல இதுல வந்து சில நேரம் தோல்வி அவங்க சந்தித்தா வந்து அந்த தோல்வி வந்து அவங்க வாழ்க்கை முழுக்க இருக்க போறதும் கிடையாது. சோ இந்த செய்தி, இந்த ஒரு மெசேஜ் வந்து மனசுல வச்சு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து இந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு மோரல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இப்ப ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமா தான் இந்த வந்து 10th 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறது, தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பேரண்டல் பிரஷர். பேரண்டோட பிரஷர் மட்டும் இல்லாம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற பிரஷரும் கூட. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த 10% ரிசல்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை தான் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்க்கிறதுக்கு. ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், சொல்லுங்க. உங்களுடைய நீங்க மேடம் கிட்ட என்ன क्वेश्चन கேட்கணும் ஆசைப்படுறீங்க? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். திருப்பூர்ல மோகன்ராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். நான் நாளைக்கு ரிசல்ட் வர போகுது. ஓ, நீங்க ஸ்டூடெண்டா? ஆமா மேடம். ஓகே. ஒருவேளை மார்க் கம்மியா வந்தா நாங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கலாம் மேடம்? ஓகே. இப்ப வந்து உங்க மன திருப்திய வந்து நீங்க இந்த வருஷம் முழுக்க படிச்சிருக்கீங்களா, இல்ல வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்து கடைசி நிமிஷம் தான் படிச்சீங்களா? இல்ல, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்து கடைசி 2 மாசம் தான் படிச்சேன் மேடம். ஓகே. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இப்ப நீங்க பதஷ்டமா நிச்சயமா அது இருக்கும். அந்த ஆன்சைட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கும். நல்லா பண்ணவங்களுக்கு இருக்கும், பண்ணாதவங்களுக்கும் இருக்கும். ஆனா இந்த டைம்ல வந்து எதுவுமே வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு வர்ற ரிசல்ட்ட வந்து இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன, நான் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இருந்ததுனால என்னோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடுச்சு, நான் எதிர்பார்த்த மார்க்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு செய்தியத்தான் நீங்க வந்து ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கணுமே இல்லையா, வேற மாதிரி வந்து இது வந்து அவ்வளவுதான் எல்லாருக்கிட்டையும் எப்படி நான் ஃபேஸ் பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாக்குறது, இல்ல வந்து அம்மா அப்பாக்கு எப்படி பதில் சொல்றது, அப்படி எல்லாம் வந்து ரொம்ப வந்து மனசுடைகிற அளவுக்கு நீங்க வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இதுல இருந்து இதுல மார்க்ஸ் குறைஞ்சானா குறையாம இருந்தானே இன்னும் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம், இல்ல அடுத்த ஜூன்ல வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். அது வந்து இந்த 1 மாசத்துல இருந்து ஏற்கனவே நீங்க படிச்சதுதான். சோ அந்த 1 மாசம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு 1 இயரை லூஸ் பண்ண போறதும் கிடையாது. காலேஜஸ்ல வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு அட்மிஷனும் கிடைக்கும். சோ நீங்க வந்து மனசு உடைஞ்சு போய் வேற மாதிரி வந்து ஒரு மனசை தளர விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கூட இருந்துக்குங்க, பேரண்ட்ஸை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே உங்களோட ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான் அவங்களுக்கு இருக்கும். சோ அவங்க உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸுங்க வேற மாதிரியா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஐயோ நம்ம இவ்வளவு நாளா விளையாடிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு வேற மாதிரி பிரஷர் இருக்கும். சோ வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து அவங்களோட கைடன்ஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ண பாருங்க. வணக்கம் ராகுல், நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ராகுல் வணக்கம். வணக்கம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் இப்ப 12th எக்ஸாம் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. நான் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் மேம். ஓகே. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு முன்னாடி பேசினவருக்கு சொன்ன பதில நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த நர்வஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான விஷயம் தான். அது வந்து ஒரு புதுசா உங்களுக்கு மட்டும்ன்றது இல்ல. சோ ஆனா வந்து நர்வஸ்னஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேல போகாம பாத்துக்கங்க. நீங்க எப்படி வந்து உங்க எவ்வளவு வந்து படிச்சு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சோ அதை வந்து எதிர்பாருங்க. அது என்ன வருதோ அதை வந்து ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா வந்து ஒரு உங்களோட பெரியவங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதன்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி கேளுங்க. ஓகே மேம். நான் நல்ல ஹலோ சொல்லுங்க. நான் ரொம்ப மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் எப்படி மார்க்ஸ் நாளைக்கு வரும் அப்படின்றத பத்தி தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே. நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க இல்லையா, நல்லா படிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் வரும். அப்படியே சில நேரம் நீங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் குறைய வந்துச்சுன்னா கூட அதுக்காக நீங்க வந்து உங்களோட மன தைரியத்தை வந்து இழந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து இதோட வந்து எதுவுமே முடிய போறது கிடையாது. மேடம், இப்ப வந்து இந்த காலர் சொன்னாங்க ரொம்ப எனக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
இப்படி அச்சப்படுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்னென்ன? ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பயம் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களை பொறுத்தது. சில பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு பெருசா சரி நான் எதுவுமே பெருசா படிக்கல அதனால நான் வந்து பயப்படுறதுக்கு ஒரு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பேரண்ட்ஸ் வந்து நீ இந்த மாதிரி எடுக்கலன்னா அவ்வளவுதான், உனக்கு வந்து இன்ஜினியரிங் சீட் கிடைக்காம போயிடுமா, இல்ல நம்ம நினைச்ச காலேஜ்ல கிடைக்காம போயிடுமா, அந்த பிரஷரை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. சோ ஒரு பயம் இல்லாத குழந்தைகளும் அது வந்து பயம் உண்டாகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். மற்ற இன்னொன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க இல்ல வரல நான் என்ன பண்றது, நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து இப்பதான் அவங்களுக்கு வந்து இதோட விளைவுகளே வந்து ரொம்ப ஜாஸ்தி தெரியும். இத்தனை ஒரு வருஷத்துல வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. சோ அதை விட வந்து அது நிச்சயமா வந்து இது ஒரு இயற்கையான விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி இந்த பயம் இருக்கிறது இயற்கையான விஷயம். ஆனா வந்து அதை வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு தற்கொலை அந்த மாதிரியான ஒரு முடிவுகளுக்கு போகாம விபரீதமான முடிவுகளுக்கு போகாம இருக்கிறது வந்து அதைத்தான் நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இந்த டைம் தான் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மோரல் சப்போர்ட் கொடுக்கணும். சண்முகானந்தங்க, நானு குளத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதாவது பையன் வந்து ஒரு 1000 மார்க்குக்கு வரும்னு சொல்றாப்ல. ஹலோ, சரி சொல்லுங்க. ஒரு 1000 மார்க்குக்கு வரும்னு சொல்றாப்ல. சரி, ஆனா படிச்சது அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணானு ஒண்ணும் எனக்கு தெரியல. ரொம்ப படபடப்பா இருக்கு. ஓகே, படபடப்பு உங்களுக்கு படபடப்பா இருக்கா பையனுக்கு? பையனுக்கும் படபடப்பா இருக்கு, எனக்கு இருக்குது. அந்த 1000 மார்க் வருமா என்னன்னு. சரி, அது மேற்கொண்டு அவன் கிடைச்சா ஒரு இன்ஜினியரிங் அதை படிக்கலாம்னு இருக்கிறாப்ல. சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா என்ன ஒன்னும் புரியல. ஓகே, சரி. இப்ப இந்த படபடப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்றது வந்து சரி, அது நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வருஷம் முழுக்க படிச்சிருக்காங்க, இது எப்படி இருக்குமோ அப்படிங்கறது. இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நிச்சயமா பிள்ளைங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வரப்போகுதுன்ற அந்த ஒரு ஆவல் ஒரு அவா இருக்கும். பட் அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி அவங்க மேல திணிச்சு அவங்களை இன்னும் வந்து நர்வஸ் ஆக்காம இருக்கிறது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்காரு 1000 மார்க்ஸ் வரும் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து அதை வேல்யூ பண்ணி பாத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி என்னன்றது. சோ நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சில நேரம் தப்பா போலாம். நீங்க வந்து இல்ல அவள் அந்த அளவுக்கு படிக்கல அப்படின்றது எதுவுமே வந்து அதுக்காக வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணியோ இல்ல நீ எதுவுமே படிக்கல அதனால உனக்கு அந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்காத அப்படி எல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். இன்னும் நாளைக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க இதுல வந்து உங்க பையனை வந்து எப்படி நீங்க வந்து சமாதானப்படுத்தணும் இல்லாட்டி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னா உன்னால முடிஞ்சதை வந்து நீ பண்ணிருக்க. இது வந்து இனிமே இப்ப வந்து நர்வஸ் ஆகுறதுலயோ இப்ப வந்து பயப்படுறதுனாலயோ எதுவுமே மாற போறது கிடையாது. சோ எது வருதோ அதை வந்து ஏத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பிரஷர் வந்து பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து படிச்சா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது ஒரு மெடிசனோ படிச்சா தான் உண்டு அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேரோட ஒரு அவங்களோட ஒரு நம்பிக்கை. அதனால அது கிடைக்கலன்னா வந்து சரி எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4th இயர் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கு வந்து மெரிட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்ப 4th இயர்ல அவர் என்ன சொல்றாரு வந்து எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இதை எப்படி படிக்கிறேன்னு எனக்கே புரியல, நான் வந்து என்னோட ஃபீல்ட மாத்த போறேன்னு. இத்தனைக்கு அந்த +2ல வந்து அந்த பையன் வந்து டாப்பர். சோ அந்த +2ல வந்து வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு அந்த பையனோட நிலைமைக்கு வந்து என்ன சம்பந்தம்? சோ அதனால வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல இடம் கிடைக்கிறது இன்ஜினியரிங் கிடைக்கிறது இதுதான் அப்படின்றது கிடையாது. இதை விட வேற சாய்ஸஸ் நிறைய இருக்கு. சோ இது வந்ததுக்கு அப்புறமா வந்து யாராவது ஒரு கரியர் கவுன்சிலர் அல்லது ஒரு கரியர் கைடன்ஸ் கவுன்சிலரை வந்து நீங்க பார்த்து இந்த பையனுக்கு ஏத்த மாதிரி என்ன படிப்பு எது பெஸ்டா படிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு அதை கைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதையே வந்து ஒரு பிக்சடா வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும், 1000 மார்க் கட்டாயம் வரணும், வரலன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்குங்க. அடுத்ததாக வேலூரில் இருந்து தனப்பிரியா. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மேடம் நான் நல்லா எழுதி இருக்கிறேன், ஆனா அண்ணா மார்க் வரும்னு பயமா இருக்கிறது. ஓகே, நான் வந்து முதல்ல சொன்ன பதில் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே கேள்வியத்தான் கேக்குறாங்க. அந்த நான் என்ன சொல்றேன்னா இந்த பயம் வந்து ஒரு நிச்சயமா ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் தான். ஒரு எக்ஸாம் எழுதி அதை வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் தான். அது வந்து ஒரு லெவலுக்கு மேல போகாம பாத்துக்குங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க, நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். சோ அந்த எதிர்பார்ப்போட இருங்க.
அப்படியே இல்ல அதுக்கு அடுத்த கட்டமா வந்து என்ன வருதோ அதை வந்து எதிர்கொண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முடிஞ்சு போன முடிவு கிடையாது. +2ன்றது வந்து ஒரு மைல்ஸ்டோன், உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மைல்ஸ்டோன் தான். +2ல வந்து மார்க்ஸ் குறைய எடுக்கிறது கூட எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களோட வாழ்க்கை முழுக்கலையுமே முடிவு பண்ண போற விஷயம் கிடையாது. ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன், அதை மட்டும் மனசுல வச்சுக்குங்க. அடுத்ததாக பிரவீன் சென்னையிலிருந்து கால் பண்ணிருக்கீங்க. பிரவீன் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ மேம். சொல்லுங்க பிரவீன். நான் 12th படிக்கிறேன் சென்னையில. படிச்சிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? படிச்சுட்டு எழுதிட்டேன். பிசிக்ஸ் எனக்கு பயமா இருக்கு. லாஸ்ட் 2 டேஸா பயங்கர பிரஷரா இருக்கு. எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. ஓகே, பிரஷர்னா உங்களுக்கு நீங்களா உங்களுக்கு பிரஷர் கொடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்களா? சுத்தி இருக்காங்களா, எங்க வீட்டை சுத்தி எல்லாம் பாதி பேர் 12th எழுதிருக்காங்க. அது நினைச்சே எனக்கு பயமா இருக்கு. ஒரு பிசிக்ஸ்ல தான் சரியா எழுதாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே சரி. இப்ப நீங்க வந்து இது நான் கேக்குறது வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப பயப்படுறேன்னு சொல்றீங்களே, ரொம்ப பிரஷரா இருக்கு, ரொம்ப பயப்படுறேன், ரொம்ப நர்வஸா இருக்குன்னு, இதனால வந்து உங்களோட பிசிக்ஸ்ல வர்ற மார்க்ஸ் வந்து மாறப்போதா? இல்லதான். இல்ல. சோ இதனால நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு மார்க்ஸ் வரப்போகுது. சோ நீங்க நிச்சயமா வந்து நீங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மார்க்ஸ் வரும். அதனால நீங்க நர்வஸ் ஆகாம ஆன்சைட்டி ஆகாம இத வந்து கொஞ்சம் வந்து ஒரு தனியா இருக்காதீங்க. ஒரு அம்மா அப்பா இல்ல ஒரு பெரியவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் இருந்து டைவர்ட் பண்றதுக்கு பாருங்க. வீட்டுல எல்லாரும் தப்பு, நான் வீட்டுல சொல்லிட்டேன். பட் சுத்தி இருக்கவங்க வெளியே இருக்காங்க, அவங்க நினைச்சுதான் பயமா இருக்கு. இல்ல அவங்க என்ன பண்ண முடியும் உங்களை? அவங்க வந்து என்ன மேக்ஸிமம் அவங்களால என்ன சொல்ல முடியும்? சரி பிசிக்ஸ்ல வந்து பிரவீன் மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு, அது மட்டும் தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. முக்கியமா நீங்க வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு. சோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறப்ப வந்து நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியுமே யோசிக்கவே வேணாம். தைரியமா இருங்க. நீங்க தைரியத்தை விட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப இந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சோ தைரியமா இருங்க. உங்களோட நீங்க என்ன எவ்வளவு படிச்சிருக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான். +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் மாணவர்கள் அச்சத்தில் இருக்கும் மாணவர்கள் எப்படி அந்த சூழலை கையாள்வது, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை எப்படி கையாள்வது என்பது பற்றி ஆலோசனை வழங்கினார் வாசுகி அவர்கள். நன்றி மேம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.